குடந்தை வே முருகன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் நவரத்தினம் ருத்ராட்சம் ராசிக்கல் மோதிரம் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்து தரப்படும். போன் 9962368338. நவக்கிரக ஸ்தல யாத்திரை செவ்வாய். உலகில் பிறக்கும் அனைவருக்கும் இருக்கும் ஒரே ஆசை, ஒரு கால் கிரவுண்ட் நிலமாவது சொந்தமாக வாழ்நாளில் வாங்க வேண்டும் என்பதே. அதே போல அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி வீரம் மிகுந்த ஆடவனையே மங்கையர் மனம் முடிக்க விரும்புவர். எல்லாவற்றையும் விட நோயில்லா வாழ்வு வாழ, உடல் நலம் நல்லபடியாக இருக்க அனைவருமே நினைப்பர். அதற்கு இரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் எனப்படும் ஹீமோகுளோபின் குறைந்தபட்சம் பெண்களுக்கு 12, ஆண்களுக்கு 15 இருக்க வேண்டும் என்கிறார்கள். மொத்தத்தில் வீரம், சுத்தமான இரத்தம், நிலம் ஆகிய இம்மூன்றுமே மனிதனின் குறைந்தபட்ச தேவைகள். இவை அனைத்திற்கும் காரகர் ஒருவரே, அவரே செவ்வாய். செவ்வாய்க்கு பல இடங்களில் ஆலயங்கள் உள்ளன. எங்கெல்லாம் முருகன் இருக்கின்றானோ அவை எல்லாமே செவ்வாய் பரிகார ஸ்தலம்தான். முருகப்பெருமானை வணங்கினாலே போதும், செவ்வாயால் எந்த பாதிப்பும் வராது என்பார்கள். ஆனால் முருகப்பெருமானே வழிபட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம் உள்ளது. அந்த ஆலயத்தை தான் இன்றைய நவக்கிரக ஸ்தல யாத்திரையில் காண இருக்கின்றோம். மூன்று யுகங்களாக இருக்கும் ஆலயம். மருத்துவ கடவுளான தன்வந்திரி சித்தரின் ஜீவசமாதி இருக்கும் ஆலயம். சிவனே மருத்துவராக இருக்கும் ஆலயம். எப்பேற்பட்ட செவ்வாய் தோஷத்தையும் தீர்க்கும் ஆலயம். ஆம் நேயர்களே, அந்த ஆலயம் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கும் அருள்மிகு வைத்தியநாதர் ஆலயம். வாருங்கள் செல்வோம். கும்பகோணத்தில் இருந்து சுமார் 1 மணி நேரம் பயணித்தால் வைத்தீஸ்வரன் கோயிலை அடையலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழிக்கு அருகே இருக்கிறது வைத்தீஸ்வரன் கோவில். ஆதிகாலத்தில் எல்லா ஊருமே அவ்வூரில் இருக்கும் ஆலயத்தை கொண்டே அழைக்கப்பட்டது. அப்படி இத்தல இறைவன் பெயராலே இவ்வூருக்கு வைத்தீஸ்வரன் கோவில் என்ற பெயர் வந்தது. மிக மிக அழகான ஊர். பசுமை நிறைந்த வயல்வெளிகள் நடுவே இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. நாற்புறமும் வானுயர்ந்த அழகான கோபுரங்கள், அதில்தான் எத்தனை எத்தனை சிற்பங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புராண வரலாற்றை மிக அழகாக கதை கதையாய் சொல்கிறது. மனம் நம்மையும் அறியாமல் லகிக்கிறது. இத்தலம் 3 யுகங்களாக இருக்கிறது என கேள்விப்பட்ட போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ராமாயண காலத்தில் ராவணாசுரரால் சீதா பிராட்டி கவர்ந்து செல்லப்பட்ட போது அதை ஜடாயு என்ற பறவை தடுத்ததாம். ராவணாசுரருக்கும் ஜடாயுக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடந்துள்ளது. அந்த போராட்டத்தின் முடிவில் ஜடாயு மடிந்து கீழே விழுந்தது. அது விழுந்த இடம் வைத்தீஸ்வரன் கோவில்.
ஜடாயுவின் இறுதி மரியாதை இத்தலத்தில்தான் நடந்துள்ளது. அதை செய்தவர் ராமபிரான். இப்பொழுதும் அந்த இடம் ஜடாயு குண்டமாக ஆலயத்துள் உள்ளது. இதன் மூலம் இத்தலம் ராமாயண காலத்திற்கும் முற்பட்டது என்பது உறுதியாகிறது. சரி, இது எப்படி செவ்வாய் பரிகார ஸ்தலமானது என இனி பார்க்கலாம். நவக்கிரகங்களில் மிக மிக முக்கியமானவர் செவ்வாய். முயற்சிக்கு காரகர், உழைப்பிற்கு காரகர், உணர்ச்சிக்கும் பாசத்துக்கும் கூட இவரே காரகர். காரகர் என்றால் ஜோதிட மொழிப்படி பொறுப்பு எனலாம். ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமானாலோ வக்ரமானாலோ அல்லது அஸ்தங்கம் பகை பெற்று சனி ராகு கேது சூரியன் போன்ற பாவ கிரகங்களோடு இணைந்து தீய ஆதிபத்தியம் பெற்றாலோ வாழ்வே போராட்டம்தான். அது மட்டுமல்ல, திடீரென விபத்து ஏற்படுவது, நிலத்தில் வில்லங்கம், பங்காளிக்குள் பூர்வீக சொத்தில் சண்டை சச்சரவு, அடிக்கடி நோய்வாய்ப்படுவது, கடனில் சிக்கி சீரழிவது, அடிதடி, கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் என அலைவது மற்றும் திடீர் வேலை இழப்பு, கணவன் மனைவிக்குள் உடல் மனரீதியில் பிரிவு என இவை அனைத்திற்கும் காரணம் ஜாதகத்தில் இருக்கும் செவ்வாயின் நிலையே என்கின்றனர். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு ஒரு நோய் வந்தது. அந்த நோய் எங்கு சென்ற போதும் குணமாகவில்லை. இறுதியாக இத்தலம் வந்து இத்தலத்தில் இருக்கும் குளத்தில் குளித்துவிட்டு ஈசனை வணங்கி சிவபூஜை செய்தார். இப்படி தொடர்ந்து 48 நாட்கள் பூஜை செய்துள்ளார். என்ன ஆச்சரியம்! அவருக்கு வந்த அந்த வெண்குஷ்டம் மாயமாய் மறைந்து போனது. செவ்வாய் பகவானுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. அன்று முதல் செவ்வாய் சம்பந்தமான தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் இதுவே பரிகார ஸ்தலமானது. வைத்தீஸ்வரன் கோயில் சிறப்புகள். பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயம் வைத்தீஸ்வரன் கோவில். வானில் இருந்து ஆலயத்தை பார்க்கும் போது ஆலய கோபுரங்களும் அதை சுற்றியிருக்கும் மதில்களும் இந்த ஆலயத்தை எப்படி கட்டியிருப்பார்கள் என வியப்பில் ஆழ்த்துகிறது. கோயில் உள்ளே நுழைந்தால் திரும்பிய திசையெல்லாம் அத்தனை அற்புதமாக உள்ளது. பிரமிக்க வைக்கும் அழகு நிறைந்த ஓவியங்கள் ஒருபுறம் என்றால், மறுபுறம் சிலையா அல்லது இது பேசும் சிற்பமா என வியக்க வைக்கிறது, காண்போரை கவர்கிறது. அது மட்டுமா, அழகிய கொடிமரங்கள், பிரம்மாண்டமான தூண்கள், அரசவை போல காட்சி தரும் பெரிய பெரிய பிரகாரங்கள், பிரமிக்க வைக்கும் சிற்பங்கள் என அனைத்தையும் பார்க்கையில் இது ஆலயமா அல்லது ஒரு அரண்மனையா என எண்ணத் தோன்றுகிறது. இங்கு சிவபெருமான் மேற்கு நோக்கி இருக்க, அம்பாள் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் மிக அழகாக காட்சி தருகிறார். மேலும் வித்தியாசமான தோற்றத்தில் எத்தலத்திலும் இல்லாத வகையில் ஒரே நேர்கோட்டில் நவக்கிரகங்கள் இங்கு உள்ளனர். நோய் தீர்க்கும் தன்வந்திரி சித்தரின் ஜீவசமாதி இங்கு தனி சன்னதியில் இருக்கிறது. பிரகாரத்தில் நீண்ட வரிசையில் 63 அழகாக காட்சி தருகின்றனர். இது தவிர அன்னபூரணி, தட்சிணாமூர்த்தி, கஜலட்சுமி, அஷ்டலட்சுமிகள், சப்த மாதர்கள், சட்டநாதர், நடராஜர் மற்றும் துர்க்கை சன்னதிகளும் அற்புதமாக உள்ளன. மேலும் நடராஜர் சபையில் சிவகாமியுடன் மாணிக்கவாசகரும் காரைக்கால் அம்மையாரும் இருக்க, ரிக் முதலிய 4 வேதங்கள், அமராவதி,
கைலாசநாதர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், விஸ்வநாதர் மற்றும் சகஸ்ரலிங்கமும் வரிசையாக உள்ளன. இது தவிர பழனியாண்டவர், ஜுரகரேஸ்வரர், கற்பக விநாயகர், ஆதி புராணேஸ்வரரும் அற்புதமாக அருள் பாலிக்கின்றனர். மகிமை நிறைந்த மருந்து திருச்சாந்து உருண்டை. ஒவ்வொரு கோயிலிலும் ஒரு சிறப்பு உண்டு. அப்படி இத்தலத்தின் சிறப்பு திருச்சாந்து உருண்டை. மனித தேகத்தில் சேரும் கழிவுகளே நோய்கள் என்கிறார்கள். அப்படி என்ன நோய் இருந்தாலும் அந்த கழிவுகளை எல்லாம் அகற்றி உடல் ஆரோக்கியமாக இருக்க வைக்கும் ஒரு அற்புத சக்தி கொண்டதுதான் இந்த திருச்சாந்து உருண்டை என்கிறார்கள். வில்வ இலை, வேப்ப இலை, திருநீர் எல்லாம் வைத்து செய்யப்பட்டது இந்த திருச்சாந்து உருண்டை என்கிறார்கள். இந்த திருச்சாந்து உருண்டையை உண்பதால் பல நோய்களும் குணமாவதால் பல ஆண்டுகளாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் இதை வாங்கிச் செல்கிறார்கள். உப்பு, மிளகு, வெல்லப்பரிகாரம். எப்பேற்பட்ட திருஷ்டி தோஷத்தையும் தீர்க்கும் சக்தி கல் உப்புக்கு உண்டு. மேலும் தீயவர்களின் கொடிய பார்வையால் வரும் பிரச்சனைகள் மற்றும் எதிர்மறை சக்தியை அளிக்கும் சக்தி கையளவு கல் உப்புக்கு உண்டு என்பார்கள். அதே போல 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் என்பார்கள். அதனால்தான் ஆதிகாலம் தொட்டு கல் உப்பு மிளகை வேண்டி ஆலயத்தில் போடும் வழக்கம் வந்தது. இத்தலத்தில் சற்று வித்தியாசமாக வாழ்க்கை சந்தோஷமாக இனிப்பாக இருக்க வேண்டி வெல்லத்தையும் கல் உப்பு மிளகுடன் சேர்த்து பக்தர்கள் தலையை சுற்றி போடுகிறார்கள். இதனால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்கிறதாம். குறிப்பாக கண் திருஷ்டியும் நோயும் விலகுவதாக நம்பிக்கை. தவளை வசிக்காத அதிசய குளம். இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு இங்குள்ள குளம். இது மிகவும் சக்தி வாய்ந்த குளமாகும். இக்குளத்தின் பெயர் சித்தாமிர்த தீர்த்தமாகும். 4 புறமும் மண்டபங்கள் சூழ்ந்திருக்க நடுவில் நீராழி மண்டபத்துடன் மிக பிரம்மாண்டமாக இக்குளம் காட்சி தருகிறது. புராண வரலாற்றுப்படி கிருதயுகத்தில் காமதேனு பசு தன்னுடைய பால் கொண்டு சிவபெருமானுக்கு இங்கு அபிஷேகம் செய்ததாம். அந்த பால் பெருகி ஓடி தீர்த்தமாக பின்னர் அதுவே இங்கு குளமாக உருவெடுத்ததாம். இக்குளத்தில் இன்னொரு சிறப்பும் உண்டு. அது என்னவென்றால் இது தவளை வசிக்காத குளமாம். அதற்கு ஒரு வரலாறு சொல்கிறார்கள். முன்னொரு சமயம் இத்தலத்தில் வாழ்ந்து வந்த சதானந்த முனிவர் ஜலத்தில் கடும் தவம் செய்து வந்தார். அப்போது ஒரு நாள் ஒரு தவளையை பாம்பொன்று விழுங்க துரத்தியது. பயந்து போன தவளையானது உயிர் பயத்தில் தப்பிக்க குளத்தில் குதித்ததாம். அப்படி குதித்த போது எதிர்பாராத விதமாக குளத்து நீர் குளத்தில் தவத்தில் ஆழ்ந்து இருந்த முனிவரின் முகத்தில் பட்டுவிட அவரது நீண்ட நாள் தவம் கலைந்தது. உடனே கடும் கோபம் கொண்ட முனிவர் இனி எந்த காலத்திலும் இக்குளத்தில் தவளை வசிக்கலாகாது என்று சாபம் விட்டாராம். அன்று முதல் இக்குளத்தில் தவளைகள் வசிப்பதில்லை என்கிறார்கள். முருகப்பெருமான் வழிபட்ட ஸ்தலம். ஈசனிடமே வரம் பெற்றவன் சூரபத்மன். அந்த சூரபத்மனை வெல்ல வேண்டுமானால் அது அத்தனை சுலபமான காரியம் அல்ல. மாய தந்திர ஜால வித்தையறிந்த அவன் அற்புத சக்திகளை பெற்றவன். அதனால் அவனை வெல்ல வேண்டி முருகப்பெருமான் இத்தலம் வந்து இங்குள்ள அம்பாள் தையல் நாயகியை வழிபட்டார். முருகரே இத்தல அம்பாளை வந்து வழிபட்டதால்
இங்கு வந்தாலே வாழ்வில் இருக்கும் முடக்கங்கள் எல்லாம் நீங்கும் என்பதும் நம்பிக்கை. மேலும் செவ்வாய்க்கு அதிபதி முருகர் என்பதால் செவ்வாய் சம்பந்தமான தோஷ பரிகாரம் செய்வோர்கள் இத்தலம் வந்து முதலில் முருகரையே வணங்குகிறார்கள். இது சிவாலயமான போது இங்கு முருகரையே பிரதானமாக பக்தர்கள் வழிபடுகிறார்கள். இரவாமல் பிறவாமல் எனையால் சத்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாய். செவ்வாய்க்கிழமையன்று ஏராளமானோர் இங்கு வந்து பரிகாரம் செய்கிறார்கள். அன்று ஆலயத்தில் சிறப்பு யாக பூஜைகள் நடக்கின்றன. பக்தர்கள் அனைவரும் தங்கள் பிரச்சனைகள் தீர அதற்குரிய எண்ணிக்கையில் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். செவ்வாய் பரிகார பூஜை. ஆதி காலத்தில் ஜாதகத்தை எடுத்தவுடன் ஜோதிடர்கள் பார்ப்பது செவ்வாயைத்தான். ஒரு 20 வருடம் முன்பு வரை செவ்வாய் தீய ஸ்தானங்களில் இருந்ததால் அதை செவ்வாய் தோஷம் என்பார்கள். செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணமே நடக்காது அக்காலத்தில். அதற்கு காரணம் அனைவருமே அன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் விவசாயம் மட்டுமே தொழிலாய் செய்து வந்தனர். அது மட்டுமல்ல, பெண்கள் வேலைக்கு செல்லாததால் அக்காலத்தில் செவ்வாயால் தான் அதிகப்படியான திருமண தடை தோஷம் ஏற்பட்டது. ஆனால் இன்று போகம் பெருகி அனைவரும் சமம் என்ற நிலையில் லௌகிகத்தை எல்லோரும் நாடுவதால் இக்காலத்தில் ராகுகேது தோஷமே அதிகப்படியாக திருமண தடையை ஏற்படுத்துகிறது. ஆயினும் கணவன் மனைவிக்குள் உடல் ரீதியில் பிரச்சனை மற்றும் பிரிவை செவ்வாய் இன்றும் ஏற்படுத்தவே செய்கிறார் என்கிறார்கள். அப்படிப்பட்ட செவ்வாய் தனித்து இருப்பதை விட சனி தொடர்பு பெறும் போது அது முன்ஜென்ம கர்மவினையால் தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவிக்க வைக்கும் என்கிறார்கள். குறிப்பாக ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பார்வை 8, 12ஆம் இடம் அல்லது தீய ஸ்தானங்களில் இருந்தால் நிச்சயம் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்குமாம். மேலும் எதை செய்தாலும் அது தோல்வியிலேயே முடியுமாம். கூடவே கடன், நோய், வழக்கு தொடர்பாக அலைச்சல் இருக்குமாம். அப்படிப்பட்டவர்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இத்தலம் வந்து செவ்வாய்க்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்கிறார்கள். கந்தா கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் பிறந்தேன் முருகா. கந்தா கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் வளர்ந்தேன் முருகா. மாலை அணிந்து வந்தோம், காவடி தூக்கி வந்தோம், நடையாய் நடந்து வந்தோம், அழகு குத்தி வந்தோம். ரோகரா கோஷம் போட்டு அறுபடை நாடி வந்தோம். யாரெல்லாம் இத்தலத்திற்கு கட்டாயம் செல்ல வேண்டும்? ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டு தசாபுக்தி நடந்தாலோ அல்லது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள், மேஷ விருச்சிக லக்கினக்காரர்கள் மற்றும் மேஷ விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர இத்தலம் வந்து வழிபடலாம். மேலும் சிவப்பு அணுக்கள் எனப்படும் RBC குறைவாக இரத்தத்தில் இருந்தாலோ, இரத்தம் சம்பந்தமான நோயோ அல்லது பித்தம் சம்பந்தமான நோயோ இருந்தாலோ இத்தலம் வந்து வழிபடலாம். ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய்க்குரிய சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவதாலும், பவளக்கல்லை மோதிர விரலில் அணிவதாலும், துவரையால் செய்த உணவை உண்பதாலும், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம், வேல்மாறல், வேல் விருத்தம் உள்ளிட்ட பாடல்களை பாராயணம் செய்வதாலும் செவ்வாய் சம்பந்தமான தோஷங்கள் விலகும் என்று கூறப்படுகிறது. மேலும் வீட்டில் அடிக்கடி நவக்கிரக ஹோமம், கணபதி ஹோமம் செய்வதாலும்,
மகேஸ்வர பூஜை எனப்படும் அதிதிகளுக்கு அன்னதானத்தை திருவண்ணாமலையில் செய்வதாலும், அனாதை சவங்களை முறையாக அடக்கம் செய்வதாலும், பூஜை நடக்காத பழங்காலத்து சிவாலயங்களுக்கு பூஜை நடக்க பொருள் உதவியோ அல்லது தீபம் ஏற்ற தொடர்ந்து எண்ணெயோ வாங்கிக் கொடுப்பதாலும், ஏழை எளியோருக்கும் ஊனமுற்றோருக்கும் வயதான ஆதரவற்ற முதியோர்களுக்கும் உதவுவதாலும், ஆலயங்களில் உழவார பணி செய்வதாலும், பசு, நாய், மீன்கள், புறாக்கள், எறும்புகள், காகம் உள்ளிட்ட ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பதாலும் நவக்கிரக தோஷங்கள் தீரும் என்பதும் நம்பிக்கை. அங்காரகனே சரணம், அங்காரகனே சரணம். வீடு மனைகள் பெற்றிடவே வரங்கள் எல்லாம் தரணும். சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவிலா. பின் குறிப்பு: நவக்கிரக ஆலயங்களுக்கு பரிகாரம் செய்ய வருவோர் மற்ற கோயிலுக்கு செல்லாமல் பரிகாரம் செய்த பின் நேரே வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது. மேலும் மூலவரை வழிபட்ட பின் பிரச்சனைகளுக்குரிய எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். உதாரணமாக, குழந்தை பாக்கியத்துக்காக வழிபட வந்தோர் 5 நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். அதேபோல தொழிலில் வெற்றி பெற வழிபடுவோர் 10 விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். மற்றும் திருமணம் நடக்க 7 நெய் தீபம் பஞ்சுத்திரியில் ஏற்றி வழிபட வேண்டுமாம். விளக்கேற்றி வழிபட்ட பின் கட்டாயம் முடிவில் பசித்தவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். தரிசன நேரம். இக்கோயில் தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். ஆலய முகவரி: அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில், வைத்தீஸ்வரன் கோவில், மயிலாடுதுறை மாவட்டம் 609117. எப்படி செல்வது? வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு செல்ல மயிலாடுதுறை, சிதம்பரம், கும்பகோணத்தில் இருந்து பேருந்து வசதிகள் மற்றும் வாடகை வண்டி வசதிகளும் அடிக்கடி உள்ளன. எனவே நம்பிக்கையுடன் வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகி மற்றும் முத்துக்குமார சுவாமியை வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வும் வளம் பெறும். நவக்கிரக ஸ்தல யாத்திரை செவ்வாய். நலம் பல தந்திடும் குடந்தை வேமுருகன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் நவரத்தினம், ருத்ராட்சம், ராசிக்கல் மோதிரம் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்து தரப்படும். போன் 9962326838.